ராகி சேமியா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெசல் எடுத்துக்க போகிறோம். இந்த வெசலில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ராகி சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா இந்த ராகி சேமியாவை எடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணத்தில் உங்களுக்கு கொஞ்சமாக லைட்டாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது அந்த உப்பு அந்த தண்ணியை கலந்து தான் நம்ம இதை தெளிக்க போகிறோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்ல கரையிற அளவுக்கு நம்ம இந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த தண்ணி பத்தாதுன்னா நீங்கள் எக்ஸஸாக தண்ணி வேணுனாலும் தெளிச்சுக்கலாம். இது நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த தண்ணியை தெளிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை சேர்த்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இது நல்ல சாஃப்ட்னஸை கொடுக்கும். இப்போ இது சாஃப்ட் ஆகிடுச்சின்னா நம்ம என்னென்னா ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போது கேஸ் ஸ்டவ்வில் இந்த ஸ்டீமரை எடுத்து வைக்க போகிறோம். இது ஸ்டீமரில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இப்போ பற்ற வச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ இந்த தண்ணி நல்ல மலமலன்னு கொதிக்கிறதுக்காக இந்த லிட்டு திறந்து ஒரு டம்ளர் தண்ணி இதில் கலந்துக்கோங்க. இது கலந்ததுக்கப்புறமா இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். இது நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த கொதித்ததுக்கப்புறம் நம்ம உப்பு தண்ணி தெளித்து வச்சுருக்கக்கூடிய இந்த ராகி சேமியாவை நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் மொத்தமாக நம்ம வச்சோன்னா ஒரு பக்கமாக இருக்கும். ஸோ நல்லா ஈவனாக வைங்க. இந்த ஈவனாக வச்சதுக்கப்புறமா நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோன்னா நம்ம ராகி சேமியா ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சா நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம திரும்ப இப்போ இதை அதே சேம் வெசலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நான் ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஏலக்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கிரேப்ஸு, பாதாம், முந்திரி இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த ரோஸ்ட் பண்ணதையும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே பாம் சுகர் இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து விடுவோம். ஈவனாக இது எல்லாமே ஒன்றா கலந்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சர்விங் பவுலில் இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் டேஸ்ட் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பபாய் ஆல்.